இப்ப வந்து சோசியல் மீடியாக்கள்ல நான் சொல்றீங்க, நான் மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல வந்து போனது, நான் மட்டும்தான் வென்றுட்டு வந்தது, உலகையே பின்தள்ளி வென்றுட்டு வந்தது எல்லாரும் சொல்றீங்க. ஆனா அப்படி இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐடிஎஸ் தமிழ் மீடியாவின் திறமையின் தேடல் நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினம் நாம் நாடளாவிய ரீதியில் மட்டுமன்றி உலக அளவிலும் இலங்கை முழுவதிலும் இன்றைய தினம் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு மாணவிதான் சாதனை செல்வி, சாதனை சக்கரவர்த்தி, அனுராதபுரம் மண் ஈன்றெடுத்து எமது மதவாச்சி அல் மதீனா பாடசாலைக்கும் எமது தேசத்திற்கும் பெருமை சேர்த்து தந்த மாணவி ஜும்ரி ஃபாத்திமா சுதாவோடு தான் நாங்க இன்றைய தினம் ஒரு உரையாடல் ஒன்றை மேற்கொள்ள இருக்கின்றோம். இன்றைய இந்த திறமையின் தேடல் எமது நிகழ்ச்சியின் முக்கிய கதாநாயகியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் முகமது ஜும்ரி ஃபாத்திமா சுதாவோடு தான் நாம் பேச போகின்றோம். எமக்கு தெரியும், அண்மையில் மலேசியாவில் நடைபெற்ற அம்பகஸ் மனக்கணித போட்டியில் சுமார் 13 நாடுகள் போட்டியிட்டு இருந்துச்சு. இந்த 13 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 3852 மாணவர்கள் போட்டியாளர்களாக பங்கு பெற்றிருந்தாங்க. அதில் எமது இலங்கை தாய் திருநாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி சுமார் 38 மாணவர்கள் சென்றிருந்தாங்க. சென்ற மாணவர்கள் பல சாதனையாளர்களாகத்தான் எமது தாய் திருநாட்டிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதில் எமது அனுராதபுரம் மாவட்டம் அல் மதீனா மகா வித்தியாலயத்தினுடைய மாணவி சுதா, ஜும்ரி ஃபாத்திமா சுதா. முதலில் அவர்களுடன் நாம் பேசுவோம். சாதனை மாணவி ஜும்ரி ஃபாத்திமா சுதா அவர்களே, உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை செஞ்சு கொடுங்க. என் பேர் வந்து முகமது ஜும்ரி ஃபாத்திமா சுதா. நான் வந்து மதவாச்சி அல் மதீனா மகா வித்தியாலய முஸ்லிம் ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் வந்து கிரேட் 7ல இப்ப படிக்கிறேன். கிரேட் 7ல மதீனா ஸ்கூல்ல படிச்சு படிக்கிறீங்க. இரண்டாவது உங்கள்கிட்ட கேட்கிறோம் கேள்வி என்னன்னு சொன்னா, மலேசியாவுல வந்து நடைபெற்ற சர்வதேச அம்பகஸ் மனக்கணித போட்டியில பங்கேற்கிற வாய்ப்பு வந்து எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? என் பெற்றோர்கள் வந்து எனக்கு வந்து கணித திறமைய வந்து மேம்படுத்துறதுக்காக வேண்டி அபகஸ் சொல்லக்கூடிய கிளாஸ்ல சேர்த்தாங்க. அப்ப வந்து ஐக்கியம் அபகஸ்ல வந்து நான் சேர்ந்தேன். ஐக்கியம் அபகஸ் வந்து 2 வழியா நடாத்தப்பட்டுச்சு. ஒன்னு வந்து ஆன்லைன் கிளாஸ், இன்னொன்னு வந்து பிசிக்கல் கிளாஸ். அப்ப வந்து எங்கட ஊர்ல மாவட்டத்துல பிசிக்கல் கிளாஸ் இல்ல, அதனால நான் வந்து ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சேன். அப்ப வந்து ஒவ்வொரு வருடமும் நேஷனல் லெவல், தேசிய அளவுல வந்து காம்படிஷன் வந்து வைப்பாங்க. அந்த காம்படிஷன்ல வந்து நான் வந்து பங்கேற்றேன். அதுல பங்கேற்று 2850 மாணவர்களோட போட்டியிட்டு சாம்பியன் எடுக்கவும் அதுல வந்து எனக்கு மலேசியாவுக்கு போறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. மலேசியாவுக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சது என்றத தெளிவா வந்து மாணவி சுதா கூறியிருந்தார். அடுத்த கேள்வியாக நாங்க அவங்கள்ட்ட கேட்கிறோம், இந்த 13 நாடுகளை சேர்ந்த போட்டியாளர்களுடன் வந்து போட்டியிட்ட அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பயமாக இருந்துச்சா அல்லது தன்னம்பிக்கை அதிகமாக இருந்ததா? அந்த அனுபவம் உங்களுக்கு எவ்வாறு இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஹலோ காய்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் யாருன்னு. அப்படி தெரியலாட்டி பயோல செக் பண்ணுங்க. என்னை வந்து இந்த உலகத்துக்காரியை சேர்ந்த ஐடிஎஸ் தமிழ் மீடியாவுக்கு நான் நன்றி தெரிந்து கொள்கிறேன். இந்த ஐடிஎஸ் தமிழ் மீடியாவுக்கு நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும், டிக் டிக் செஞ்சிருங்க. புதிய சூழல், புதிய நாடு, புதிய நண்பர்கள், அதனால வந்து கொஞ்சம் கான்பிடென்ட்டா இருந்துச்சு, சில பயமும் இருந்துச்சு. அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, வெற்றி பெற்றதாக வந்து மலேசியாவில வந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த தருணத்துல வந்து உங்களுடைய உணர்வு வந்து எப்படி இருந்துச்சு? அந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் ஆயிருந்தீங்க. அந்த மூமெண்ட் வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த சிச்சுவேஷனை வந்து நீங்க எப்படி உணர்ந்து கொண்டீங்க? நல்ல ஹாப்பியா. அடுத்தது வந்து நான் நினைச்சு கூட பார்க்கல எனக்கு வந்து டபுள் சாம்பியன் கிடைக்கும்னு சொல்லி. அந்த டைம்ல அம்மா வந்து நல்ல சந்தோஷப்பட்டு ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லி
அஹ் எல்லாருமே நல்ல சந்தோஷமா புதிய ஒரு வெற்றி எடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு சாதனையா வந்து சந்தோஷமா இருந்துச்சு. இந்த சாதனைக்காக வந்து நீங்கள் எவ்வளவு காலம் வந்து, அதாவது இந்த அபகஸ் போட்டியில வந்து மலேசியாவில் நடக்கிற இந்த போட்டியில வந்து நீங்க பங்கு பற்றி கொள்றதுக்கு சாதாரணமாக நீங்க எவ்வளவு காலம் வந்து பயிற்சி எடுத்தீங்க? உங்களுக்கு பயிற்சி வழங்கின நிறுவனம் என்ன, அது சம்பந்தமா கொஞ்சம் தெளிவுன்னு தரேங்க. நான் வந்து ஐக்கியம் அபகஸ் சொல்ற ஒரு இன்ஸ்டிடியூட்ல தான் படிச்சேன். அதுல வந்து டிரெக்டர் வந்து ஷாஃபி சார், டிரெக்டருக்கு அடுத்தது பொறுப்பா இருந்தது வந்து சுக்ரா மிஸ் நோரினேஸ். எனக்கு வந்து பொறுப்பா தந்த டீச்சர் வந்து நுஸ்லா டீச்சர்னு சொல்லி அவங்க வந்து என்னோட நல்ல அன்பா நல்ல இதா படிச்சு தருவா, சொல்லி தருவா. நான் வந்து 4 வயசுல இருந்து படிக்க வேண்டியத கிரேட் 6ல மாதிரிதான் சேர்ந்தேன். அப்ப வந்து கொஞ்ச காலத்திலேயே என்ன வந்து நல்ல டக்குன்னு லெவலா முடிக்க வச்சுட்டா. இப்ப நான் வந்து லெவல் 1Bல இருக்கிறேன். சாதாரணம் நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலம் வந்து இந்த அபகஸ் பயிற்சிய மேற்கொள்றதுக்காக நீங்க செலவழிச்சீங்க? ஒரு 30 minutes. அழகாக அந்த கேள்விக்கான பதிலையும் சாதனை மாணவி முகமது ஜும்ரி ஃபாத்திமா சுதா கூறியிருந்தார். அடுத்த விடயமாக இந்த வெற்றிக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு யார் உதவியவர்கள், அவர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பம் சொல்லுது. எனக்கு பொறுப்பா இருந்த நுஸ்லா டீச்சர் தான் எனக்கு கூட உதவினா. அடுத்தது என்னோட உமாவும் பாப்பாவும் எனக்கு வந்து நல்ல ஒரு பிராக்டிஸ தந்தாங்க வீட்டுல. அதுக்கப்புறம் நானாவே தனியா பிராக்டிஸ் எடுத்துக்கிறது. இப்படிதான் நான் பிராக்டிஸ் எடுத்தேன். நேற்று முன்தினம் நாடளாவிய ரீதியில வந்து உங்களுடைய வரவேற்பு, அதாவது பாடசாலை சமூகம் வந்து உங்களுடைய இந்த அபகஸ் வெற்றி நீங்க பெற்றதை முன்னிட்டு பெரிய ஒரு வரவேற்பு ஒன்று செஞ்சிருந்தாங்க. இந்த வரவேற்பு செஞ்சதுதான் முழு சோசியல் மீடியாக்களிலும் தற்போது பரபரப்பாக வந்து பேசுபொருளாக வந்து இருக்கின்றது. இந்த வரவேற்பு தந்த அந்த கௌரவிப்பு நிகழ்வு வந்து உங்களுக்கு எவ்வாறு இருந்துச்சு? ஒரு சந்தோஷம், உங்களோட உணர்வு எவ்வாறு இருந்துச்சுன்னு சொல்லி போட்டு சொல்லுங்க. நான் படிக்கிற ஸ்கூல் வந்து அல் மதீனா மகா வித்யாலயம். அதுல வந்து பிரின்சிபல் சார் ஆகிறவர் வந்து MK உவைஸ் சார். நான் படிக்கிற பாடசாலை வந்து 300க்கும் குறைவான மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. நான் படிக்கிறது வந்து ஒரு சின்ன பாடசாலை தான். நான் படிக்கிற பாடசாலையில வந்து இது வந்து ஒரு வரலாற்று செய்தியாக கருதப்படுறதுனால இவ்வளவு பெருசா செஞ்சிருக்கிறாங்க. என்னோட ஆசை வந்து இதுக்கு எதிர்காலத்துல இருக்கிற மாணவர்களும் இதை விட பெரிய ஒரு முன்னேற்றத்தை பாடசாலைக்காக வேண்டி கொண்டு வரணும்னு சொல்றேன். அடுத்தது வந்து இந்த எனக்காக வேண்டி கௌரவிக்கப்பட்டதுக்கு உதவியவர்களுக்கு ஜிசாக்களாக எங்களுடைய திறமையின் தேடல் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு எமது இந்த கேள்விகளுக்கான சிறந்த முறையில வந்து பதில வழங்கி இருந்தாரு முகமது ஜும்ரி ஃபாத்திமா சுதா. இவருடைய சாதனைய வந்து இன்றைய சோசியல் மீடியால வந்து மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்றது. அதில் ஒரு சில வதந்திகளும் பரப்பப்பட்ட வண்ணம் இருக்கின்றது. அதையும் இதில் இறுதியில வந்து நாங்க மென்ஷன் பண்ணுவோம். அடுத்ததாக நாங்க இவ்வளவு விஷயமும் கேட்டோம், இருந்தும் இன்னும் ஒரு சில விடயங்கள் வந்து இந்த மாணவிட்ட வந்து நாங்க கேட்க இருக்கிறோம். அதாவது எங்களுக்கு தெரியும், இந்த அளவு டேலண்டான ஒரு மாணவி எங்களுடைய இலங்கை நாட்டில இருந்து, அதே மாதிரி எமது அனுராதபுரம் மாவட்டமும் பெருமை அடைஞ்சி மதீனா மதவாச்சி மகா வித்தியாலயத்துல வந்து கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறார். மதவாச்சிக்கும் பெருமை, அவங்களுடைய குடும்பத்துக்கும் பெருமை, எமது நாட்டுக்கும் பெருமையாகத்தான் இருக்கின்றது. எனவே எதிர்காலத்துல வந்து அவருடைய எம்பிஷன், அவருடைய எதிர்காலத்தில் அவர் என்னவாக போகின்றார் என்றதையும் நாங்க வந்து கேட்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இருக்கிறது. அதையும் வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்வோம். சாதனை சக்கரவர்த்தினா அவங்கள சொல்லுவோம். ஏன்னா நீங்க வந்து பெரிய ஒரு சாதனை செஞ்சிருக்கிறீங்களே. மலேசியா மதுவாச்சியில இருந்துட்டு மலேசியாவுக்கு போய்கிட்டு 3850 மாணவர்களோட போட்டிட்டு வரேன்னு சொல்றது சின்ன விஷயம் இல்லைன்னா. பாக்குறப்ப சொல்லுவாங்க சின்ன விஷயம் ஒன்று அப்படின்னு, மலேசியாவுக்கு போயிட்டு வராங்க. அவங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க வந்து எதிர்காலத்துல உங்களோட எம்பிஷன்
என் ambition வந்து அக்கவுண்டர் ஆகிறது. நான் வந்து அக்கவுண்டர் ஆகி நான் வந்து பிறந்த மண்ணில படிக்கிற மாணவர்களுக்கு இந்த உழைப்புல வந்து அறவாசியா அவங்களுக்காக வேண்டி கல்வியில முன்னேற்றத்தை காட்டுறதுக்காக வேண்டி அவங்களுக்கு செலவழிப்பேன். அடுத்தது என் திறமைய வந்து என் நாட்டுக்காக வேண்டி நான் வந்து அர்ப்பணிப்பேன். வீட்டுல அம்மா பாப்பா எல்லாம் எப்படி சப்போர்ட் தாராங்களா உங்களுக்கு அக்கவுண்டிங் ஆகிறதுக்கு விருப்பமா? எமது திறமை நேர்காணல் நிகழ்ச்சியில் இறுதி கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னாலும் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் பேசப்பட வேண்டி இருக்கின்றது. இறுதியாக வந்து இந்த போட்டியில பங்கு பற்றி மலேசியாவுக்கு பேய்த்திட்டு போட்டியாளர்களோட 13 நாடுகளை சேர்ந்த போட்டியாளர்களோட முகம் கொடுத்து எங்க நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறீங்க. இறுதியாக வந்து பார்வையாளர்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் வந்து ஐக்கியம் அபகஸ்ல படிக்கிறேன். மலேசியாவுக்கு நாங்க வந்து இலங்கையில இருந்து மொத்தம் 38 பேர் போயிருந்தோம். 38 பேர்ல 3 பேர் 2 எக்ஸாம்ல, அதாவது வந்து 2 எக்ஸாம் வந்து நடந்துச்சு. ஒன்று வந்து பிரிமினரி, அடுத்தது வந்து எலைட். எங்களுக்கு வந்து பிரிமினரியில வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 11 ஸ்டூடெண்ட்ஸும், செகண்ட் பிளேஸ் வந்து 11 ஸ்டூடெண்ட்ஸும், தேர்ட் பிளேஸ் வந்து 17 ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்திருக்கிறாங்க. எலைட் பேப்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸும், செகண்ட் பிளேஸ் வந்து 6 ஸ்டூடெண்ட்ஸும், தேர்ட் பிளேஸ் வந்து 7 ஸ்டூடெண்ட்ஸும், ஃபோர்த் பிளேஸ் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸும், ஃபிஃப்த் பிளேஸ் வந்து 11 ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்திருக்கிறாங்க. இதுல வந்து 2 எக்ஸாம்லயும் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தாக்கள் 3 பேர், அதுல நானும் ஒரு ஆள். இப்ப வந்து சோசியல் மீடியாக்கள்ல நான் சொல்றீங்க, நான் மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல வந்து போனது, நான் மட்டும்தான் வென்றுட்டு வந்தது, உலகையே பின்தள்ளி வென்றுட்டு வந்தது எல்லாரும் சொல்றீங்க. ஆனா அப்படி இல்ல, நாங்க 38 பேருமே வெற்றியாளர்கள் தான் இலங்கைக்கு வந்து பெருமையை தேடி கொடுத்திருக்கிறோம். நாங்க 38 பேருக்குமே யார் யாருன்னு இனம் கண்டு எனக்கு வாழ்த்தின மாதிரி அவங்களுக்கும் நீங்க வாழ்த்தியே ஆக வேண்டும் என்று நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அன்பார்ந்த பார்வையாளர்களே, எமது இன்றைய திறமையின் தேடல் நிகழ்வின் இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம். இத்துடன் எமது இந்த திறமையின் தேடல் காணல் நிகழ்வு முடிவடைய போகின்றது. அதற்கு முன்னர் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கின்றது. அதனை ஞாபகப்படுத்திவிட்டு எமது இந்த நிகழ்வினை முடித்துக் கொள்வோம். இலங்கைக்கும் எமது அனுராதபுரம் மாவட்டத்திற்கும் மதவாச்சிக்கும் அல் மதீனா பாடசாலைக்கும் அதே போன்று எமது முஸ்லிம் சமூகத்திற்கும் பெருமை சேர்த்த மாணவி முகமது ஜும்ரி பாத்திமா சுதாவிற்கு எமது ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இது மட்டுமன்றி இன்னும் பல சாதனைகளை படைத்து எமது சமூகத்திற்கும் மதவாச்சி அல் மதீனா மகாவித்யாலயத்திற்கும் எமது இலங்கை நாட்டிற்கும் பல பெயர்களை கொண்டு வர வேண்டும் என்றும் எமது வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துவிட்டு, எம்முடைய ஊடகம் சார்பாக அவருக்கு ஒரு நினைவு சின்னத்தினை வழங்க இருக்கின்றோம். அவசரமாக எங்களால் முடியுமான ஒரு நினைவு சின்னம் தான் சாதனை மாணவி, சாதனை சக்கரவர்த்தி முகமது ஜும்ரி பாத்திமா சுதாவிற்கு இந்த கிஃப்டினை, இந்த பரிசினை நாங்கள் அவருக்கு இந்த தருணத்தில் வழங்குகின்றோம். இவ்வளவு நேரமும் எங்களோடு இணைந்து இந்த திறமையின் தேடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சரியான முறையில் எமது கேள்விகளுக்கான பதில்களை வழங்கிய சாதனை மாணவி முகமது ஜும்ரி பாத்திமா சுதாவிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தில் முக்கியமான ஒரு நிறுவனத்திற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஐக்கியம் அபகஸ் என்ற நிறுவனம் தான் இந்த மாதிரியான ஒரு சாதனை மாணவியை உருவாக்கி இருக்கின்றது என்பதில் எந்தவித ஒரு ஈடுபாடும் இல்லை. ஏனென்றால் இவரோடு உரையாடும் போது அவர் கூடுதலாக பயன்படுத்திய இன்ஸ்டிடியூட், அதாவது நிறுவனம் என்னென்று சொன்னால் ஐக்கியம் அபகஸ், அதுதான் அவர் அடிக்கடி கூறியிருந்தார். எனவே இது மாதிரியான மாணவர்களை இன்னும் உங்களது நிறுவனத்தின் மூலம் உருவாக்க வேண்டும் என்று நாட்டிட்டுக் கொள்கின்றோம். அதே போன்று எங்களது நன்றிகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்று இன்னும் பல எமது திறமையின் தேடல் நிகழ்ச்சியினூடாக இதையும் விட இன்னும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க காத்திருக்கின்றோம். அதே போன்று எமது இலங்கை தாய்த்திரு நாட்டிலிருந்து சுமார் 38 மாணவர்கள் இந்த நிகழ்விற்கு, இந்த போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக வேண்டி மலேசியாவுக்கு சென்றிருக்கிறார்கள்.
அவர்களையும் நாங்கள் வலை வீசி தேடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பற்ற வேண்டும் என்றால் கீழே இருக்கின்ற எமது உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. IDH Tamil Media.